ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த நயினார் நாகேந்திரன் திமுக அரசு அனைத்தையுமே அரசியலுக்காகவே செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உடன் இணைந்து சுவாமி தரிசனம் செய்த அவர் இதனை தெரிவித்தார். ஓட்டுக்காக தான் அவங்க அரசியல் பண்றாங்க தவிர வேற அவங்க எதுக்காக மக்களின் நலன் கருதி எந்த விஷயங்களும் செஞ்ச மாதிரி தெரியல. உங்களுக்குலாம் தெரியும், சொத்து வரி உயர்வு இப்போ எவ்வளோ கூடியிருக்கு. 300% சொத்து வரியை கூட்டியிருக்காங்க. மின் கட்டண உயர்வு அறிவிக்கப்படாமலே ஒவ்வொரு ஆண்டுதோறும் 6% கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு பால் விலை கூடியிருக்கு. இதெல்லாம் மக்கள் மீது சுமத்துக்கிற ஒரு சுமையாகத்தான் இருக்குது, வரி சுமை இது. ஆக இதெல்லாம் தேர்தல் காலத்தில் தான் இன்னொரு முடிவு பண்ண முடியும். நம்ம திமுக அரசாங்கம் இப்பொழுது 4 வருஷம் முடியக்கூடிய சூழ்நிலை. தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எதுவுமே செய்யலை இதுவரை. 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க.